மீட்பெரும் ரட்சகரமான ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நம்பிக்கை தருகிற ஒரு வசனமாக சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று தாவீது தனது அனுபவமாய் சொல்லுகிறார். அதுல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க அவர் நல்லா சொல்லுகிறாரு. 6ஆம் வசனத்துல, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் சொல்லி 6ஆம் வசனத்துல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆக தனது அனுபவமாய் கர்த்தரை தேடி உயிர் தப்பிக்கபடியாக பாதுகாக்கப்பட்ட தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த கால வேளையில நம்பிக்கை இழந்து எல்லாம் குறைவா இருக்கிறத, சரீரத்துல சுகம் குறைவா இருக்கிறத, வாழ்க்கையில வருமானம் குறைவா இருக்கிறத, சமாதானம் குறைவா இருக்கிறத என்று சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல குறைகளோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தரை தேடுங்க, ஒரு நன்மையும் குறைபடாம அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். இதே தாவீது சங்கீதம் 55:17 சொல்லி இருக்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேலையில தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக 3 வேளை தேவனிடத்துல ஜெபித்து நன்மை பெற்றுக்கொண்ட தாவீது அனுபவம் நமது அனுபவமாய் மாறட்டும். கர்த்தரை அதிகாலையில தேடுவோம், மத்தியானத்துல தேடுவோம், மாலை வேளையில தேடி நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தரை தேடும் பொழுது ஒரு குறைவில்லாம கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆகவே தேவனை தேடி நன்மை பெற்றுக் கொள்ளுவோம். உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். நீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட குறைவுகளோடு கூட எந்த விஷயத்துல எனக்கு நன்மை இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிறவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக ஆண்டவரே உம்மை தேடி ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலின் தேவனை இயேசுவின் நாமத்தில் உம்மை தேடி நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். குறைவுகள் நிறைவாகட்டையா ஆண்டவரே, சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாள் அவர்களுக்கு வெற்றி நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய், கர்த்தரை தேடி எல்லா நன்மைகள் பெற்றுக்கொள்ளுகிற நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் காணொளி காண்கிற யாவரையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக.